ஆனா அதை தடை பண்ணணும். அமெரிக்கன் எம்பசி கிட்ட கலாட்டா பண்ணதுனால பாவம் நல்ல கமிஷனர் சென்னைக்கு திரிபாதிஜி அவரையே மாத்தி விட்டாங்கல்ல. இன்னைக்கே அங்க அமெரிக்கன் எம்பசி கிட்ட நம்ம அதை பண்ணி இருந்தா சீமான் இப்ப நேரம் கைதாகி பண்ண மாட்டானா? நம்ம தப்பு தான். எது அரசாங்கத்திற்கு புரியுமோ அந்த பாஷையில நாம பேசினா அரசு நடவடிக்கை எடுக்கும். அன்னைக்கு அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி ஒரு சில ஆயிரம் முஸ்லிம்கள் கலாட்டா பண்ணினா கமிஷனரை மாத்திட்டாங்க, படத்தை தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னவோ அந்த படத்துக்கும் கூட ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி அப்புறம் அந்த படத்தை வெளியிட சொல்லிட்டாங்க. ஆனா அது 2 தடவை பார்த்தேன். அது வந்து கட்டிங் இல்லாத முன்னாடி அதை பார்த்தா புரியல. 2-3 தடவை பார்க்க வேண்டியது. கட்டிகாசம் படம் அப்படித்தான் இருக்கு. அந்த மாதிரியாக நாம் என்ன செய்தால் நடக்கும்? இந்துக்கள் வீதிக்கு வந்து நாம நம்முடைய உணர்வுகளை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாம நியாயம் கிடைக்காதுங்கிறதுக்கு இந்த தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் நமக்கு காட்டுது. இப்ப ராமரை பற்றி சீதையை ஏன் படம் ஒண்ணு வந்திருக்கு ராமராஜ்யம்னு. ஏன்னா ராமாயண சொற்பொழிவுகள்ல எப்பவுமே நாம ராமர் பட்டாபிஷேகத்தோட நிறுத்தி விடுவார்கள், மங்களமாக கதையை முடிக்க வேண்டும்ங்கிறதுனால. ஆனா உத்தரகாண்டத்தை வைத்து சினிமா எடுத்திருக்காப்புல என்.டி. ராமாராவோட பையன் நடிச்சிருக்கான், பாலகிருஷ்ணன். என் பேச்சு எப்ப பாரு தினம் ஒரு தரம் போட சொல்றாங்க. அவ்வளவு தூரம் குழந்தைகளுக்கு கூட பிடிக்கிறது காரணம் நல்ல மனசு இருக்குனால. இந்த பையனுக்கு பிடிக்குமா? அது அந்த படத்துல பார்த்தா நீங்க அழகாக படம் எடுத்திருக்க. ஆனா இதெல்லாம் இவனுக்கு சொன்னா புரியாது. நான் கேட்கிறேன், ஏண்டா கல்யாணமே ஆகாம கன்னிக்கு குழந்தை பிறந்தா சொல்லி எங்க போய் திருட்டுத்தனமா பெற்றான்னு கேள்வி கேட்டா அவனுக்கு புரியல. நான் கேட்கிறேன், மற்ற கிறிஸ்தவர்கள் தயவு பண்ணி ராஜாவை தப்பா நினைக்காதீங்க. உங்க தப்பு. அந்த சீமான ரோட்ல வச்சு நீங்க செருப்பால அடிச்சிருக்காங்க கிறிஸ்தவர்கள். மானங்கட்ட மேல பெரும்பான்மை சொல்றதை எப்படா பேசின? நம்ம மதத்துல இவ்வளவு அழுத்தி இருக்கு, அதை பத்தி அவன் பேசினா என்ன ஆகும்? நீ இல்ல அவனை அடிச்சிருக்கணும். அவனை ஏங்க அடிக்கிற நீ? அதனால நான் உள்ளதை சொல்ல வேண்டி இருக்கு. அவன் சொன்னா, ஆண்டவரே நீ கைவிட்டு விட்டேரே. நீ சொல்றான் இயேசுநாதர் ரட்சிக்கிறார். ஏன்னா அவனை ரட்சிக்க முடியல, அவனே செத்து போட்டான் சொல்றேன். யோசிச்சு பார்க்கணும்ல. அவனே சொல்றான் ஆண்டவன் இல்லைங்கிறதும் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவே கைவிட்டு விட்டேரேன்னு. நான் கேட்கிறேன், அதாவது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்தார். அவர் சொன்னாரு, என்னங்க நீங்க உங்க கோவில்ல ஒரே மணி சத்தம் இறைச்சலா இருக்கு, எங்களோட சர்ச்சில் வந்து பாரு அமைதியா இருக்கு. உடனே நம்ம குருக்கள் சார் சொன்னாரு, நீ செய்யறதும் சரிதான், நான் செய்யறதும் சரிதான். ஏன்னா கோவில்ல எங்க பகவான் வந்து அம்பாளோட கல்யாண குலத்துல இருக்க. கல்யாண வீடு கலகலன்னு இருக்கும். அதுவே நீ 7 வீட்டுக்கு போனீங்க அப்படி பதில் சொல்ல வேண்டிய சீமான்கிற ஒரு தருதல, ஒரு கேவலமான ஜந்து. இந்த ஜந்து பேசினதுனால நாம அவன் பக்கம் இருக்கிற உண்மைகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது பாருங்க. இதுவரை இதுவா பேசிட்டு இருந்தோம் இல்ல. அதே நாம இந்த சீமான் மாதிரி இருக்கக்கூடியவன் அவனோட சேர்ந்து கொண்டு இந்த நாஸ்திகம் பேசுறதா நினைச்சு ஹிந்து மதத்தை பேசுறவன் இவனை அரசாங்கம் உடனடியா இந்த அமைப்பை நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட வேண்டும். அரசியல் சட்டம் சொல்லுது செக்குலரா இருக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரியா பெரும்பான்மை சமுதாயத்துக்கு விரோதமாக பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய கடவுளர்களை இழிவுபடுத்துகின்ற விதத்துல, அவருடைய மத நம்பிக்கை இழிவுபடுத்துகின்ற விதத்துல பேசுவது என்பது அந்த கட்சி செக்குலர் இல்லைங்கிறது தெரியும். நண்பர்களே, இந்த நாத்திகவாதம் என்பதை இந்த தமிழகத்துல ஆங்கிலேய கைக்கூலிகள் அடிவருடிகள் இந்த நாட்டினுடைய ஹிந்து தர்மத்திற்கு ஹிந்து மதத்திற்கு விரோதமாக இவர்கள் நடவடிக்கைக்காக கொண்டு வந்ததுதான் இந்த நாத்திகவாதம்ங்கிற ஒரு போர்வை.
ஏனென்றால் நாஸ்திகவாதி இப்ப வீரமணி ஐயப்பன் பத்தி பேசுவாரு, இயேசுநாதர் பத்தி பேசுவாரா? இல்ல முகமது நபியினுடைய மனைவிகள் ஒரு புஸ்தகமே வச்சிருக்காங்க, அது மேரேஜஸ் ஆஃப் முகமது நபின்னு. நாம அதெல்லாம் படிக்கணும். அதை படிச்சு நாம பேசினா தான் இந்த பையில வாய முடிப்போம். அது இது எல்லாத்தையும் நாம பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நாம ஏன் பேசுறது இல்ல? ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அமைச்சு போட்டோம், நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த மதத்தை சேர்ந்தவன் இந்து மதத்தை, பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய மத உணர்வுகளை முன்படுத்துற மாதிரி பேசினால் சீமானுக்கு எதிராக எல்லா பாதிரியாரும் இது வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் ஊர்வலம் நடத்தி இருக்கணும். நடத்தாதனால் நான் இவனுதான் பேச வேண்டியிருக்கு. ஏனென்றால் இவன் வந்து பேசியிருக்கிற பேச்சுக்கு பாப்பசியில எத்தனை போப்புகள் எய்ட்ஸ் வந்து செத்து போயிருக்கான்னு பட்டியலா கொடுக்கறது நாம. இது நம்ம வேலை இல்லை. ஆனா நடந்திருக்கா இல்லையா? நோயால் போப்பு இறந்து போனாருன்னெல்லாம் படிச்சிருக்கோம். அதுதான் நைட்டி போட்டு அது இல்ல, அது என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. பேண்ட் போட்டா ஆம்பளை, பாவாடை கட்டினா பொம்பளை, பேண்ட்டுக்கு மேல பாவாடை போட்டிருந்தாலும் யாருன்னு இன்னும் வரைக்கும் தெரியல. அதுதான் சொன்னேன்னா இந்த சீமானை போன்ற மிக கீழ்த்தரமான ஒரு கிறிஸ்தவ பாப்பசியினுடைய ஒரு ஏஜென்ட் அவன். நண்பர்களே, இன்றைக்கு இலங்கையிலே நடந்த பிரச்சனை என்ன? தன் வீட்டிலே நடந்துவிட்ட ஒரு துயரகரமான சம்பவம். அதை நாம் என்னைக்குமே ஏற்றுக்கொண்டதில்லை, ராஜீவ்காந்தியின் படுகொலை என்பது. ஆனால் அதை காரணமாக வைத்து இந்த இத்தாலி கிறிஸ்தவ சோனியா போப்பாண்டவரோட மானச புத்திரி, ஏன்னா போப்பாண்ட நீங்க வந்து சொன்னாரு ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது என்னோட மானச புத்திரின்னு. ஆக இந்த போப்பாண்டவரின் மானச புத்திரி தமிழ் இனத்தை, தமிழ் சமுதாயத்தை கருவறுப்பதற்காக அங்கே 2009 லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொன்ன பொழுது இந்த பையன் எங்க போயிருந்தான்? சினிமா எடுத்து காசு சம்பாதிச்சுன்றான். அந்த மாதிரி இருந்துட்டு இப்ப பொழப்பு நடத்துறதுக்காக இலங்கை தமிழர் பத்தி பேசுறான். இலங்கை தமிழ் மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சேவா பாரதி தான் அங்க சேவை அவர்களுடைய வாழ்க்கை புனர்நிர்மாண பணியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது RSS ஓட சேவா பாரதி, சேவா இன்டர்நேஷனல். நீ பண்ணல, நீ அங்க போனா ராஜபக்ஷ ஒண்ணு அன்னைக்கே காலி பண்ணுவான். இந்த பைபிள் பூரா கூட இருக்க பூரா அப்படித்தான் இருக்கான். நீ திருமாவளவன் ஒண்ணு அவங்க போனானா நீங்க அதுக்கு இருந்தா பிரபாகரனோட ஒன்னையும் சேர்த்து போட்டிருப்பேன்னா அதனால என்ன கேசமான பேரு பரிசு பொருளும் பொன்னானி அத்தனை பேரும் போக்கிரி பயிலுவார் கூட நியாயமானதல்ல. அதனால இந்த சீமானை போன்று தமிழ் சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருப்பார். தமிழங்கிறவங்க ஹிந்து தான் தமிழன். ஆகவே நாம இவர் தமிழ் உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் அதுல ஈவேரா பற்றி எல்லாம் பேசி இருக்கிறார். நான் முழுசும் பார்த்தேன். அவன் என்ன பத்தி கூட அவன் தொகுப்புல வருது. ராமேஸ்வரத்துல பேசும்பொழுது சொல்றான், ஆண்டவன் செயல் எல்லாம் அப்படின்னு சொன்னா, நான் அருவாளால ராஜாவை வெட்டி கொலை பண்ணினா என் மேல கேஸ் போடக்கூடாது, ஆண்டவன் சொல்லித்தானே நான் பண்ணேன், அதனால ஆண்டவன் மேல கேஸ் போடணும்னு பேசியிருக்கான். அவன் என்ன பத்தி என்ன வேணா பேசிட்டு போட்டான், அது பிரச்சனை இல்லை. அவனோட நோக்கமே என்ன? இந்து சமுதாயத்துல உணர்வோடு செயல்படுற அத்தனை பேரையும் அழிக்கணுங்கிற உள்நோக்கம் இருக்கு. அதுக்கு இவனுக்கு வந்து வாச்சிருக்கிறது இப்ப இந்த தமிழங்கிற போர்வை. ஆனால் உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சேவா இன்டர்நேஷனல் மூலமாக RSS சேவா பாரதி அவர்களுக்கான சேவை செய்து கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இலங்கையில் பிரபாகரன்ல இருந்து நடேசன்ல இருந்து அத்தனை பேரும் நம்பினார்கள். 2009 அத்வானி அவர்கள் பிரதமரா வந்திருந்தா நிச்சயமா எங்களை காப்பாற்றுவாங்க. ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற தமிழ் மக்கள் நம்புறான். அதனால இவன் யாருங்கிறேன், நமக்கு என்ன தமிழ் மக்களுக்கு ஒரு ஏஜெண்டா? எங்க இருக்கிறவரா இருக்கட்டும், இலங்கையில இருப்பவராக இருக்கட்டும், அல்லது மலேசியா, சிங்கப்பூர்ல எங்க இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அத்தனை பேருக்குமே நாம் பாதுகாப்பு, அவர்கள் ஹிந்து சகோதரர்கள் என்கின்ற முறையில அவர்களுக்கு பாதுகாப்பும் சம உரிமை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை செய்யலாம்னா நம்மளாலதான் செய்ய முடியும், இவனால முடியாது. இவனுக்கு என்ன, இவனுடைய ஆன்டி ஹிந்து நடவடிக்கைகளுக்கு, இந்து விரோத நடவடிக்கைகளுக்கு ஒரு போர்வை தேவையா இருக்குங்கிறதுனால இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைங்கிறத இவன் பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். இதைத்தான் இந்த திராவிட கழகம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். திராவிட கழகத்தில் நீங்க அவன் ஒன்னும் ஹிந்து விரோதி, இது நாஸ்திகம் இல்லை, மதத்திற்கு விரோதி இல்லை, அவன் ஒரு ஹிந்து விரோதி. அவன் எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா ஹிந்து மத பழக்க வழக்கங்களை மாத்திரம்தான் அவன் விமர்சிப்பான்.
இஸ்லாமிய மதத்துல இருக்கிற பழக்க வழக்கம். நான் கேட்கிறேன், ஒருத்தர் 4 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டத்துல இருந்தா அது பெண் உரிமைக்கு விரோதம் இல்லையா? அதை ஏன்டா கேட்க மாட்டேன்? அது என்ன பெண் அடிமைத்தனம் இல்லையா? விக்ரம் ஒரு படத்துல வரும், அதுல மனோரமா சொல்லுவா, என்ன இது குதிரை லாயத்துல கட்டி போட்ட மாதிரி இங்க எல்லாரையும் பொண்டாட்டிங்கிற பேர்ல கட்டி போட்டு. அப்ப அது பெண் அடிமை தானே, அதை நீ பேசுவியா? அவன் தைரியம் இல்லையே. மறுநாள் காலையில கசாப்பு கடையில சீமான் கருவிக்கு நாம அதை செய்ய மாட்டோம். ஏன் நல்லவனா இருக்கும், நான் சொல்லக்கூடாதுல்ல. ஆகவே நண்பர்களே, இது பூரா இன்னைக்கு இந்த என்னோட அப்பீல் நெடுமாறன் போன்றவர்கள் உடனடியா சீமான இனிமே இவனுக்கு எனக்கும் தொடர்பு இல்லைன்னு அறிவிக்க ஒண்ணு கிடைக்கிறேன். வைகோ யாரா இருந்தாலும் சரி, இந்த சீமான்கிற ஹிந்து விரோதிக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இனிமேல் எந்த உலக தமிழர் பேரவையில எந்த இடத்துல இந்த சீமான்கிற தேச விரோதி ஹிந்து விரோதி இத்தாலி சோனியாவின் எடுபிடி எங்கேயுமே வரக்கூடாது என்று இவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இவனை போல மிகப்பெரிய சீக்கு கிடையாது, இந்த சீமானை போல சமூக சீக்கு இவன். ஆகவே இதை அரசாங்கம் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் எல்லா இடத்திலையும் நடந்ததுன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு சொல்றேன். நாம ஆரம்பத்துல செங்கல் பூஜை ஆரம்பிச்சோம் அயோத்தி. அப்ப எல்லாரும் கேலிதான் பண்ணா, என்னவோ கிராமத்துல செங்கலை வைக்கிறானா பூஜை பண்றானா, அது இங்க இருந்து அங்க அயோத்தி போறதாம்னு. ஆனா என்ன ஆச்சு, அந்த உளுத்து போன கட்டடம் திடீர்னு காணாப்படுச்சு. இப்ப 1000 இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஆனா இமாம் புகாரியே பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், அந்த ராமன் அங்கே தொட முடியுமா? முடியாது. ராமன் தான் இருப்பான். அது கோயில் சின்னதோ பெருசோ அது பாத்துக்கிறோம். இல்ல மே மாசத்துக்கு அப்புறம் கட்டிவிட வேண்டிய இங்க இருக்கிறது சில 100ன்னு அரசாங்கம் கணக்கு போடக்கூடாது. இது பொறி. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காற்றிலே பொந்துரை வைத்தேன், வெந்து தணிந்தது. இருக்கிறது இது அக்னி குஞ்சு. இந்த அக்னி குஞ்சு ஊர் ஊராக போகும். இனி போற இடத்துலதான் இதான் நம்ம கோரிக்கை. அந்த சீமான் என்கின்ற தமிழ் இன துரோகி ஹிந்து விரோதி தேச விரோதி அரசாங்கம் உடனடியாக கைது பண்ணணும். அதோடு மட்டுமல்ல, உலக தமிழ் பேரவையிலே எந்த கூட்டத்திலும் சீமானை சேர்ப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா அவன் தமிழனுக்கு விரோதி, பிரபாகரனுக்கு எதிரி. பிரபாகரன் பயணியில வந்து குழந்தைக்கு முடிவெடுத்தார். நீ அதை கொச்சப்படுத்துற, அந்த இந்து மத பழக்க வழக்கங்களை கொச்சப்படுத்துற. அப்ப நீ எப்படி தமிழங்கிறேனா? நம்ம ஏமாத்துறவன் இவன். வெளிநாட்டுல பல நாடுகள் கைக்கூலியா இருக்கணும் இவன். இவனோட பின்னணியை விசாரிக்க வேண்டும். ஏன்னா அவன் பர்சனல் வாழ்க்கை எல்லாரும் நமக்கு தெரியாது, பத்தி நான் பேச வேண்டாம். மக்கள் நிறைய சீட்டு கொடுத்திருக்காங்க, அதுவும் பேஸ்புக்ல வந்து கொண்டே கொட்டுறது. நேற்று ராத்திரி நான் 9 மணிக்கு என்னோட இதுல டைம் லைன்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்னு தகவலுக்காக போட்டேன். இதுவரை 300 லைக் வந்திருக்கு. 300 லைக் மட்டும் வந்தது மட்டும் இல்ல, இவனை பத்தினது இவன் யாரும் நடிகை விஜயலட்சுமிங்களா என்ன நமக்கு அது வேண்டாம். ஆனா அவ்வளவு எவ்வளவு மோசமானவன் எவ்வளவு கேவலமானவன் அது பாட்டு கொட்டிக்கொண்டே இருக்கு. ஆகவே நமக்கு அது பத்தி இல்ல. இவன் பின்னணி என்ன, இவனுடைய தேச விரோத செயல்பாடுகள், இது பற்றி அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இவனை கைது பண்ணணும். ஆனால் எனக்கு இந்து சமுதாய சகோதர சகோதரிகள்கிட்ட என்னுடைய ஒரே கோரிக்கை, இதை நாம இன்றையோட விடக்கூடாது. மாபெரும் இயக்கமாக தமிழகத்திலே இந்து விரோத சக்திகளுக்கு முழுமையாக நாம சமாதி கட்டுற வரைக்கும் ஓயப்படாதுங்கிற. இந்த தமிழ்நாடு என்பது ஏதோ ஈவேரா போன்ற நாத்திகர்கள் பிறந்து விட்ட பூமி அல்ல, அது விபத்து. இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவதரித்த பூமி. இந்த தமிழ் மண்ணில் ஹிந்து விரோதத்திற்கு இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நாம எடுக்கணும். இத ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் பற்றி இஸ்லாமியர் பற்றி ஏதாவது ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் பேசி இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு அமைதியா இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்ப ராமனை பற்றி பேசுறதுக்கு ஏன் அமைதி இருக்கு? இருக்க கூடாது. போராட வேண்டும், நம்முடைய போராட்ட குரல் வரணும். முடிய காணோம்னு விரோதமா பேசக்கூடாதுல்ல.
தமிழ்நாடு அமைதியே போயிடணும் அப்படி ராஜா பேசிட்டாரு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுல நம்ம இதற்கான எதிர்ப்பு குரல் இருந்தா அந்த ஒலி இருக்கும், அமைதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆகவே நாம யோசித்து பார்க்க வேண்டும். இந்து சமுதாய மக்கள் நாம சில சமயத்துல நம்மோட பெருந்தன்மையின் காரணம் அல்லது நாம பெரும்பான்மையா இருக்கிறோம் என்கின்ற காரணத்தால் இருக்கிற காம்ப்ளசன்சி அது தவறு என்பதை நீதிபதி சொல்றார். நீதிமன்றம் சொல்லுகிறது, நீங்கள் மனது புண்பட்டது என்றால் அதை காட்டவில்லையே. அங்க சேலத்துல ஈவேரா செஞ்ச செயலுக்கு ஜட்ஜு கேட்கிறார், இந்த படத்தை பாரு, யாருக்காவது கோபம் வந்திருக்கா? அப்ப அந்த சமயத்துல போற போக்குல ஈவேராவை 4 பேர் செருப்பால் அடிச்சிருந்தானா அன்னைக்கு ஈவேராவை ஜெயில போட்டிருப்பான் ஜட்ஜி. நடந்திருக்கும். பண்ணலையே, நீங்கள் தாக்கவில்லை, எதிர்க்கவில்லை, உங்கள் மனம் புண்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே மனம் புண்படவில்லை, மனது புண்படவில்லை அப்படின்னு தீர்ப்பு வந்தது. அதே நிலை தொடரக்கூடாது தமிழ்நாட்டுல. ஆகவே நாம இன்னைக்கு இந்த தமிழகத்துல திராவிட இயக்கங்கள் இவர்களுடைய ஆணி வேர் அதற்கு எதிராக இன்று இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. நாத்திகத்தின் பெயரால் இவர்கள் தமிழ் சமுதாயத்தை வஞ்சித்து விட்டார்கள்.